நேயர்களுக்கு வணக்கம். தொப்பை அது ஏன் வருது, அது என்ன காரணம், அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரலாம், அதை எப்படி குறைக்கலாம், அதை எப்படி வரவிடாமல் தடுக்கலாம், வந்ததை எப்படி குறைக்கலாம்ங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். தொப்பை அப்படின்னா என்ன டாக்டர்? அது எப்படி உருவாகுது? அதை அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, நம்முடைய இடுப்பு சுற்றளவு கூடுறது தான் அப்டாமினல் ஒபிசிட்டி. என்ன நடக்கும் இதில் அப்படின்னா, நம்முடைய தேவைக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்ற எல்லா உணவும், அது கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, புரதத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, சர்க்கரையை அதிகமாக சாப்பிட்டாலும், சர்க்கரைன்னு சொன்னால் மாவுச்சத்து, அது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தவரை இட்லி, தோசை, சோறு, அரிசி பதார்த்தங்கள், அரிசியை உள்வாங்கி என்னெல்லாம் சேருமோ அது கோதுமை இதெல்லாமே அதில் சேரும். என்ன நடக்கும் இதில்னா, அதிகமாக சாப்பிட்ற தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப உடம்பு அந்த எனர்ஜியை சேர்த்து வைக்கும். இதில் கார்போஹைட்ரேட் விதின் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு நமக்கு எனர்ஜி தர்ற ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான். அதை அதுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுது. 6 மணி நேரம், அடுத்த 6 மணி நேரத்தை கடத்துக்கிறதுக்கு, அடுத்த 3 மணி நேரத்தை கடத்திக்கிறதுக்கு. சின்ன சின்ன சிற்றுண்டியாக சாப்பிட்றவங்க 3 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி வராது. ஸோ சிற்றுணவு அப்படிங்கிறத தான் உணவை வச்சுக்கணுமே தவிர, அந்த உணவில் மாவுச்சத்தை குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு பாடி பில்டிங் மெட்டீரியல், உடலை நல்ல சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கு, திரகாத்திரமாக வச்சுக்கிறதுக்கு, தசைகள் வலுவடைகிறதுக்கெலாம் நமக்கு புரோட்டீன் வேணும். உடம்பில் ரொம்ப நேரம் சேர்த்து வச்சு தேவைக்கு பயன்படுத்துறதுக்கு கொழுப்பு சத்து வேணும். இந்த மாதிரி நம்ம உணவில் ஏன் இதெல்லாம் வேணுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான உணவு சின்ன சின்ன உணவாக 3 மணி நேரத்துக்கு ஒருவோ, இல்லைனா காலையில் 8:30, நைட்டு 8:30, மதியம் 1:30, 3 வேளை உணவையோ நேரத்துக்கு சாப்பிட்றதும், அது அந்தந்த தேவைக்கு அளவான சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். இரவில் தூங்குறப்ப அதிகமாக உணவு தேவையில்லை. காலையில் ராஜாவை போல் ஒன்று, மதியானம் போல் நிலப்பிரபுவை போல் ஒன்று, சாயந்தரம் போல் பிச்சைக்காரனை போல் ஒன்றுங்கிறது ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி நம்ம உணவை குறைச்சி சாப்பிடணும். இதில் எப்போ அதிகமாகுதோ அப்போ என்ன செய்யும், உடல் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். சேர்த்து வைக்கிற முதல் இடம் எங்கே அது சேர்த்து வைக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் குறைவான இடம்னா இடுப்பு பகுதி தான். ஸோ தொப்புளுக்கு கீழையும் மேலேயும் தான். தொப்புளுக்கு கீழே ரொம்ப அதிகமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே கொழுப்பை நல்லா அழகாக சேர்த்து வைக்கும். ஸோ யாருக்கு தொப்புளுக்கு கீழே உடல் பருமன் அங்கே எடை கூட ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்கள் அதிகமாக உணவு எடுத்துக்கிறீங்க உங்களுடைய உடல் தேவைக்குன்னு அர்த்தம். அது ரொம்ப அதிகமாக போகும்போது அது தொப்பையாக மாறுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, நமக்கு இப்போ ஒருவேளை பல்க் உணவு எடுக்கிறவன், அதே மற்ற நேரம்லாம் சாப்பிடாம நிறைய சாப்பிட்டு இறைப்பையை மட்டும் பெருசாக வீங்க வைக்கிறதுனாலையும் அது வரும். அதனால தான் இந்த தொப்பையை அதிகமாக வர்றத ஆப்பிள் போல் நடுவில் பருமன், அந்த இறைப்பையை ஆப்பிளாக கற்பனை பண்ணிக்கும் இந்த இடத்துல உள்ளதை. அதே மாதிரி பேரிக்காய் போல் தொப்புளுக்கு கீழே மட்டும் வெயிட்டு கூடும், அடிப்பகுதியில் வெயிட் அதிகமாக இருக்கும். பூசணிக்காய் போல் முழு அப்டமனும் நல்ல தொப்பையாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி காய்கறிகளோடு சேர்த்து அதை சொல்கிறதுக்குள்ளே ஒப்பிட்டு சொல்லுவாங்க இந்த உடல் பருமனை. அதில் என்ன நமக்கு வருதுன்னா, எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொழுப்பு அதிகமாக சேருறதுக்கு ஈஸியான இடம் முதல்ல தொப்பை தான். அதனால தான் உடல் பருமன் ஆரம்பிக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஒருத்தனுக்கு தொப்பை போடுறத பார்த்தோன்னா அவன் அடுத்த லெவலுக்கு வர்றாங்க, சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சின்ன உணவும் அவங்களுக்கு சேர்த்துக்க ஆரம்பிக்குங்கிறத அவங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வாக அது இருக்கணும். தொப்பை வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது? ரீசெண்டாக தொப்பை லேசாக வருதுனாலே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத குறைக்கணும். இப்போ நான் சொன்ன உணவு அதிகமாக சாப்பிட்றவங்க, இப்போ பீர் குடிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன, 4 லிட்டர் 5 லிட்டர் பாட்டிலில் எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பித்தா இறைப்பை முதல்ல ஸ்டோரேஜ் பாயிண்ட் நல்லா விரிய ஆரம்பிக்கும். அந்த விரியர்வல் வயிற்றையும் விரிக்கும். அது அப்புறம் அதை சார்ந்த குடலையும் விரிக்கும். இப்போ அந்த நேரத்தில் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு, வழக்கமாக வீட்டில் போதும்னு சொல்ல வயிறு தண்ணி அடிக்கும்போது என்னென்னு தெரியாமல் அது கூட எல்லாத்தையும் போட்டு சேர்த்து சாப்பிடும்போதோ, இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம், போதும்னு சொல்ல முடியாத அளவுக்கு உணவு ருசியாக இருக்குது, வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சில உணவு நம்ம தேவைக்கு அதிகமாக எடுத்து சாப்பிட்றோம் ஆசைக்கு. அன்னைக்கெலாம் இறைப்பை விரிய ஆரம்பிச்சு அது தொடர்ச்சியாக நடக்கும்போது அந்த இடத்துல உள்ள அந்த இறைப்பை குழாய், உணவு குழாய், அப்புறம் அடி வயிற்றில் உள்ள இது எல்லாமே கூடுறது தான் அந்த கொழுப்புக்கான காரணம். அதுதான் ஆரம்பம். அப்போது நான் சொன்ன மாதிரி அந்த தொப்புளுக்கு கீழே உள்ள இடம் தான் முதல்ல, பேரிக்காய் மாதிரி தான் முதல்ல உடல் பருமன் கூட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது இடுப்பு தொப்புளை சுற்றி 2 பக்க இடுப்பு எலும்போடு சேர்த்து எடுக்கிறத வெயிஸ்ட்டு, இடுப்பு சுற்றளவு அப்படிம்பாங்க. அது 80 இன்ச்சு பெண்களுக்கும், 95 இன்ச்சு வரைக்கும் ஆண்களுக்கும் இருக்கலாம், 90 வரைக்கும். அதுக்கு தாண்டி 100 தாண்டியாச்சுன்னா அது நீ உடல் பருமனாகிறங்கிறது அர்த்தம். ஸோ இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உணவை குறைக்கணும், இல்லை உடற்பயிற்சியை கூட்டிக்கணும். இந்த மாதிரி வர்றவங்க, இப்போ எனக்கு சாப்பாடை குறைக்க முடியல அப்படின்னா சைக்கிள் ஓட்டுங்க. அடுத்தால புதுசாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. வாக்கிங்கே போகாதாங்க, வாக்கிங் போங்க. குரூப் கேம் சாட்டர்டே சண்டே நல்ல ஒரு 1.5 மணி நேரம் வாலிபால்,
இல்லைனா ஒரு கிரிக்கெட்டு, இல்லைனா அதில் ஓடணும். கிரிக்கெட்டில் சும்மா பாலை பிடிச்சிட்டு நிற்கிற வேலையாக இல்லாமல் ஓடணும், ஓடி வேர்த்து அந்த வாரம் சாப்பிட்ட எக்ஸ்ட்ரா ஃபுட்டை கரைக்கிறதுக்குள்ளே ஒரு வழியை பார்த்துக்கணும். நண்பர்களோட இரவில் உட்காந்து தண்ணி அடிக்கிறவங்க கூட மறுநாள் காலையில் ஏதாவது ஒரு விளையாட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஊக்குவிச்சு உடல் பருமன் கூடாமல் தொப்பை வராமல் பார்த்துக்கலாம். இது தவிர தொப்பைக்கு பண்ணுற எக்ஸசைஸ் இருக்குது. அது எந்திரிச்சு காலை தொடுறது, அப்புறம் காலை வயிற்றில் வச்சுட்டு நீட்டி ஒரு அடிக்கு மேலே வச்சு அப்படியே பிடிக்கிறது. தொப்புளுக்கு மேலே உள்ள தசைகளை இருக்கிறதுக்கு எந்திரிச்சு காலை தொடுறது 10 தடவை. அதே தரையில் படுத்துருக்கிற இடத்துல காலை வயிற்றில் வச்சு நீட்டிட்டு ஒரு அரை அடிக்கு மேலே தரைக்கு மேலே காலை தூக்கி பிடிக்கிறது. இதன் மூலமாகவும் அதை நம்ம குறைக்க ஆரம்பிக்கலாம். உடற்பயிற்சி தான் முக்கியமான விஷயம். கொழுப்பை சேராமல் பார்த்துக்கணும். தொப்பை வராம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? இல்லை, இது ரெண்டாக பிரிச்சுக்குங்க. நாளையிலேருந்து கொழுப்பே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு மார்பிட் ஒபிசிட்டின்னு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கொழுப்பே வேண்டாம். கொழுப்புனா என்னது? பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, மட்டன், சிக்கன், அந்த மாதிரி நான் வெஜிடேரியன் ஃபுட்டு. பாலில் இப்போ வெண்ணெய் கொழுப்பு, மோர் கொழுப்பு கிடையாது. தயிர் கொழுப்பு, மோர் கொழுப்பு கிடையாது. மோரில் தயிர் எடுத்த மோர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கொழுப்பு இருக்குது. கொழுப்பு இல்லாத பாலில் தண்ணியை விட்டு நிறைய மோராக்கினீங்கன்னா அதில் கொழுப்பு இருக்காது. கொழுப்பு நிறைஞ்ச பாலை வாங்கிட்டு அதை தயிராக குடிச்சிங்கன்னா அதில் அதிகம். ஸோ தயிரை விட மோர், அதுலேயும் நீர் மோர் உடம்புக்கு நல்லது. ஆனால் மோர்னு குடிக்கிறப்ப அதில் கட்டியாக இருந்ததுன்னா அதில் தயிர் இருக்குன்னு அர்த்தம். அதே கொஞ்சம் டைல்யூட் பண்ணால் நம்ம எடுக்கிற மோர் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுல தயிர் குறைவாக இருக்கலாம். இந்த மாதிரி கொழுப்புங்கிறது இதுதான். எண்ணெய், தாளிக்கிற இப்போ பயன்படுத்துகிற எண்ணெயிலேயே போட்டு பொரிக்கிற உணவு, அப்புறம் பல்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ வேர்க்கடலை, அதெல்லாம் ஒரு அளவோடு சாப்பிட்டா தப்பு கிடையாது. அதுக்கு மேலே போகும்போது அந்த நட்ஸ்லலாம் எண்ணெய், எந்தெந்த இப்போ எள்ளில் எண்ணெய் எடுப்பாங்க, நல்லெண்ணெய்னு பேர், வேர்க்கடலையில் எண்ணெய் எடுப்பாங்க. ஸோ சூரியகாந்தி இதெல்லாம் எண்ணெய் வருதுன்னா என்ன அர்த்தம்? அது கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை அதில் தயாரித்த உணவுகள் இதுகளை தவிர்க்கிறது, நான்வெஜ்ஜை குறைக்கிறது. நான்வெஜ்ஜே கொழுப்பு, அதை போய் எண்ணெயில் பொரிக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கிறதன் மூலமாக நம்ம குறைக்கலாம். இது தவிர சாதாரண இப்போ தமிழ்நாட்டை பாதிச்சிருக்க உணவு அதுதான், உணவு முறை இதுதான். 20 கிலோ அரிசி கொடுக்குற இடத்துல பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகாவில் நான் அன்றைக்கி பார்க்குறேன் 5 கிலோ தான் அரிசி தர்றாங்களாம், மிச்சத்துக்கு தானியங்கள் தர்றாங்களாம். இப்போ 3 கிலோ அரிசி கொடுத்துட்டு 2 கிலோ தானியங்கள் தர்றாங்களாம். இதை நோக்கிய ஒரு பயணம் தமிழ்நாட்டிலையும் வேணும். அரிசி 20 கிலோங்கிறது எந்த விதத்துலையும் ஒரு குடும்பத்துக்கு தேவையில்லை. 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசி சமைக்கிறதுக்கும் சோறு சமைக்கிறதுக்கும் 5 கிலோ அரிசி வேணால் இட்லி அரிசி வச்சுக்கலாம். இல்லை 3 கிலோ அரிசி சமைக்கிறதுக்கும் 3 கிலோ அரிசி இட்லிக்கும் 2 கிலோ மற்ற தானியங்கள், கேப்பை, உளுந்து, நவதானியங்கள் எதுனாலும் சரி சமைக்கக்கூடியது, வீட்டில் பச்சை பயிறு இந்த மாதிரி அல்லது கடலைப்பருப்பு இந்த மாதிரி பயிர்களை ஒரு 2 கிலோ, இந்த மாதிரி 10 கிலோ ஸ்டேபிள் ஃபுட் மத்தியில் வச்சு சாப்பிட்ற உணவு வாங்கி அதுக்குள்ளே முடிக்க பார்க்கணும். ஒரு குடும்பம் 1 லிட்டர் எண்ணெய் ஒரு மாதத்துக்கு போதுங்கிறதுல நிற்கணும். எண்ணெய் இல்லாத சப்பாத்தி, எண்ணெய் இல்லாத சுக்கா சப்பாத்தி, எண்ணெய் இல்லாத தோசை, கல் தோசை அந்த மாதிரி போக பார்க்கணும். எடுத்ததுக்கெலாம் எண்ணெய் ஊற்றி பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நமக்கு தேவையில்லை, நமக்கு கொடுக்குறது குழந்தைங்களுக்கு தேவையில்லை பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு எண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம். வயசானவங்க 40 வயசுக்கு மேலே அதை குறைக்க ஆரம்பிக்கலாம். உடல் பருமன் இருக்கவும் குறைக்கலாம். ஸோ அதனால் கொழுப்பை குறைக்கணுங்கிறது, கொழுப்புங்கிறது நீங்கள் சோறை அதிகமாக சாப்பிட்டாலும் அதுவும் கிளைக்கோஜன் ஒரு கொழுப்பாக தான் சேமித்து வைக்கப்படுது. அந்த கிளைக்கோஜன் தான் உங்களுக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடியதாகி அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு சக்கரை வியாதியை கொண்டு வந்து தருது. ஸோ மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்டாலும் கொழுப்பாக மாறும். மற்றபடி கொழுப்பு நிறைந்த உணவுகள் நமக்கு சொன்னதான் பால் ப்ராடக்ட்ஸு, நான் வெஜிடேரியன், எண்ணெயில் வறுத்த பொரிச்ச உணவு, இதுகளை தவிர்க்க பார்க்கணும். நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றிக்கணும்னு சொல்ல வரீங்க? இதில் தான் நல்ல கேள்வி. நம்ம மனிதர்கள் இதில் ஒரு ஃபார்முலா டயட், நான் ஒரு குடும்ப மருத்துவனா, நான் என்ன விரும்புகிறேன், நான் எப்படி வாழ்கிறேன், என்னால் இதை சொல்கிறத நம்ம செய்ய முடிஞ்சதாக இருக்கும்னு நினச்சா, உங்களுக்கு ஆசைப்படுற அன்றைக்கி என்றைக்கோ ஒரு நாள் பிரேக் த ரூல், எல்லாம் சாப்பிட்டுக்குங்க. அன்னைக்கு மறுநாள்லேருந்து குறைச்சிக்கங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு நான் டயட்டில் இருக்கேன்னு குறைச்சிட்டு அங்கே ஒன்றுமே சாப்பிடாம அதை சாப்பிட்டுக்கலாமேன்னு மறுநாள் நினைக்கிறதோ, இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஃபீஸ்ட்டுக்காக கூப்பிட்றாங்க, அங்கே போயிட்டு நான் 2 தக்காளியும் வெங்காயத்தையும் சாப்பிட்டு வரேன்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஈட் வெல். பிளான் பண்ணிட்டீங்களா, கல்யாணம் விட்டு போகிறேன், நல்லா சாப்பிட போகிறீங்களா, காலையிலையும் மதியமும் நல்ல வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸை சேர்த்துக்குங்க. மறுநாளும் ஒரு 3 வேளைக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்குங்க. அதுக்கு நாள் பிளான் பண்ணி இருக்கிறீங்களா, நாள் இருந்து விளையாட்டு கொஞ்சம் கூட ஒரு 1/2 மணி நேரம் விளையாட பாருங்கள். மறுநாள் கூட ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 நாள் 4 நாளைக்கு. இப்போ 5000 கேலரி அன்றைக்கி சாப்பிட்டீங்களா, நம்ம சாப்பிட்றது 2400 கேலரி. 2400 கேலரி அடுத்த 2 நாளைக்கு நான் எப்படிலாம் கரைக்க முடியும்? நிறைய நடக்க போகிறேன், நாளைக்கு நான் பைக்கில் போகிறதில்ல, மெட்ரோவில் போகிறேன், இல்லை சைக்கிளில் போகிறேன், இல்லை நடந்து போகிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் போய் கூட 2 மணி நேரம் விளையாட போகிறேன், 2 மணி நேரம் ஸ்விமிங் பண்ண போகிறேன், 2 மணி நேரம் சைக்கிள் ஓட்ட போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு நான் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு போகிறேன். இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா உணவை கரைக்க கற்றுக்குங்க. அது எவ்வளோ சாப்பிட்டோமோ அதை கரைக்கிறதுக்கு வீட்டில் ஒரு எடை கருவியை வச்சுக்கோங்க. குளித்ததும் குறைவான உள்ளாடையோடு அதில் டெய்லி காலையில் வயிறை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குறைவான குளிச்சுட்டு அந்த எடையெல்லாம் இல்லாமல்
வயிறு எம்டியாக இருக்கிற மாதிரி அதில் டெய்லி ஏறி குறைவான ஒரு உள்ளாடையோடு அதில் நின்று நீங்கள் தினம் உங்கள் எடையை அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எடை பார்க்கும் கருவி உங்களுக்கு சொல்லும். நம்மளை தவிர இயற்கையாக வாழ்கிற எல்லா விலங்கினங்களும் அவைகளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இப்போ நவீன மருத்துவம் 45 வயசில் இருந்த ஒரு மனுஷனை நீ கொண்டு வந்து 96 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் சாதாரணமாக வாழ்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு, இந்தியா போன்ற ஒரு நாட்டிலேயே. அப்போது நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய ஒவ்வொரு வேளை உணவையும், ஒவ்வொரு நாள் உடற்பயிற்சியும், ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும், ஒவ்வொரு உணவையும் நீங்கள் சிந்தித்து சேர்த்து எடுத்துக்கலன்னா நிச்சயமாக நம்ம வந்து அந்த இயற்கையிலிருந்து எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி வந்து வாழ்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடலில் உள்ள உபாதைகள் வருதுங்கிறதான் உண்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அளவாக சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அளவாக சாப்பிடணும், உடற்பயிற்சியும் வேணும். மனிதனுடைய கைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 விரல் எத்தனை விதமான மடிப்பு, எவ்வளவு மடிக்க முடியுது. இந்த உழைக்கிறதுக்காக ஆண்டவன் எத்தனை மடிப்புகளை கொடுத்துருக்கான். இந்த உடலில் உள்ள எத்தனை ஜாயிண்ட் இருக்குது, எத்தனை ஜாயிண்ட்டும் ஏன் கொடுத்தான். இந்த கையில் மட்டும் ஏன் இப்படி ஒரு 360 டிகிரிக்கு பண்ண முடியும், வலது பக்கம் இடது பக்கம்னு நான் ஒரு 90 டிகிரிக்கு பண்ண முடியுது, வெர்டிக்கலாக பண்ண முடியுது, ஹரிசாண்டலாக பண்ண முடியுதுன்னா அப்போ இந்த கையை நம்ம காலையில் ஒரு கை இயக்கிறோமா, இதில் ஒரு புஷ்அப் பண்ணுக்கிறோமா, அதை மாதிரி பண்ணாமல் இந்த கை நமக்கு எப்படி ஒத்துழைக்க போகுது வாழ்நாள் பூரா. 4 நாள் நான் லீவ் எடுத்து வந்தால் எனக்கு மருந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த வயோதிகத்தை சேர்ந்த விஷயம் அது. ஸோ நம்ம எதை நம்ம உடலுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கமோ, எந்த உடலை நம்ம வந்து அசைவுகளுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்கமோ அந்த உடம்பு அசைவுகளிலிருந்து விலகாது, அந்த உடம்புகளில் வலி வராது. ஸோ காலையில் 15 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னால் ஒன்றும் கிடையாது. பெருவிரல் ஜாயிண்ட்லேருந்து அப்படியே தலை வரைக்கும் உள்ள கழுத்து, கை, ஷோல்டர், நம்முடைய தண்டுவடம், இடுப்பு, அதுக்கு கீழே 3 ஜாயின்ட்ஸ் இருக்குது, வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ், ஹிப்பு, நீ அண்ட் கணுக்கால். இந்த ஜாயின்ட்ஸை அசைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கள். குத்தாட்டம் போடுங்க. இந்த பெரிய டிவி ஷோவில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போது காலையில் ஆரம்பிக்கும் போதே ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆக்டிவாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் 45 நிமிஷம் நடக்க ஆரம்பிங்க. 20 வயசில் ஆரம்பிங்க. 45 வயசில் நோய் வந்ததுக்கப்புறம் தான் அது போகணும்னு அவசியம் இல்லை. நான் 20 வயசுலேருந்து போங்க. ஸ்கூலில் விளையாட கற்றுக்கிட்ட சில விளையாட்டு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விடாதீங்க. நண்பர்களோட வாழ வைக்கும். ஒரு டீமாக ஒரு இடத்துல இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஒரு குழுவாக உங்களை வேலை வாங்குறது, படிச்சுட்டு வர்றவங்கள ஒரு குழுவாக இயங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் விளையாடாததுக்கு. விளையாட்டும் இந்த உடற்பயிற்சியும் அளவான உணவும் உங்களை வந்து மருத்துவர்கிட்ட இருந்து 40 வயசுக்கு அப்புறம் பிரித்து எடுக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.